எம்பிக்களுக்கு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஒவ்வொரு திமுக எம்பிக்கும் 3 அல்லது 4 சட்டமன்ற தொகுதி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் பணியை தீவிரப்படுத்த திமுக எம்பிக்களுக்கு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளருடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்னென்ன அறிவுறுத்தல்கள் இந்த எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டமானது சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. இந்த கூட்டம் ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை, அறிவுரைகளை முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக 3 முதல் 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி, நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய தொகுதி, பலவீனமாக இருக்கக்கூடிய தொகுதி என பட்டியலோடு தேர்தல் பணிகளை தொடர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில பலவீனமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதியில தொடர்ந்து தேர்தல் பணியை அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து தேர்தல் பணியை மேற்கொள்வார்கள். பலவீனமான வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த மாதம் தமிழ்நாட்டில் வாக்கு திருத்தம் பணிகள் நடைபெறக்கூடிய நிலையில அதுல ஏதாவது குளறுபடிகள் நடைபெறாத வகையில் அந்த பணிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திமுக தற்பொழுது தயார்படுத்தியிருக்கிறது. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதிகளிலையும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எம்பிகளுக்கு வழங்கியிருக்கிறார். திமுக எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.